ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிபி ஹெல்த் ஃபவுண்டேஷனில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா பனை மரத்தின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இயற்கையில் நாட்டமுள்ள நண்பர்கள் இந்த பதிவை தயவு செஞ்சு உங்களுடைய சோசியல் மீடியா உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பனை மரத்தை இன்றைக்கி பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டங்க. ஏன்னா பனை மரம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அது அரசாங்கம் ஒரு பக்கம் அழிச்சிட்ருக்குது, ஒரு பக்கம் தனியார் நிறுவனம் அழிச்சிட்ருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய இயற்கை சார்ந்த வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் விடாமல் பார்க்க முடியும். பனை மரத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பனை விதை வேணும் அப்படின்னா நம்ம மேலே தெரியப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கிறோங்க. இலவசமாக பனை விதை உங்களுக்கு கொரியர் பண்ண வைக்கப்படும். நீங்கள் உங்கள் காட்டிலையோ அல்லது உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள வேஸ்ட் நிலங்களையோ நீங்கள் பனை விதையை போட்டு விட்டுடலாம். இதுக்கு தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இது வளர ஆரம்பிச்சுக்குங்க. பனை மரத்தில் உள்ள பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இது ஓலைச்சுவடியாக பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருந்துச்சு. ஏன்னா பணம் தரும் மரம் பனை மரம். ஓகேங்களா, இந்த பனை மரத்தில் பல பொருட்கள் விவசாயிகள் தனக்காகவும் மற்ற நண்பர்கள் மக்களுக்காகவும் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதில் முதன்மை அதோடைய ஓலை. அந்த ஓலை பயன்படுத்தி கூரை அமைச்சு வீட்டை உருவாக்குனாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் பலம் தரத்துக்காக பதனியை பயன்படுத்தினாங்க. அதை இன்றைக்கி கல்லுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க அரசாங்கம். அதை தாண்டி பனங்கற்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு இதுமாரி பனையை சார்ந்து எத்தனையோ பொருட்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி சட்டங்கள் அதோடைய இந்த நடுத்தண்டை கூட வீட்டுக்கு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இரும்புக்கு பதிலாக அந்த சட்டங்கள் பயன்படுத்தினாங்க. அதே போல் இன்றைக்கி விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த பனைமரத்தை ஏறும் தொழிலாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப வருமானம் குறைவாக இருக்குதுங்க. ஏன்னா பனைமரமே இல்லை, அதில் இருக்கக்கூடிய 1-2 பனைமரத்துலேயும் அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுத்து ஏறி வருமானம் ஈட்டுறதில்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிளாட் அடிக்கிறாங்க, அந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் இந்த தார் போடுற சாலை போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பனைமரத்தையும் ஒரு பக்கம் பிடிங்கி எஞ்சிட்றாங்க. ஓகேங்களா, இதனால் இன்றைக்கி பனைமரம் அழிவினுடைய விளிம்புக்கு போயிடுச்சு. ஆனால் பனைமரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி ஒரு நிலத்துக்கும் மற்றொரு நிலத்துக்கும் ஒரு வேலியாக பயன்படுத்தினாங்க, ஒரு அரணாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி கல் இரும்பை வச்சு நம்ம வேலி அமைச்சிட்ருக்காங்க 4 அடி 5 அடி 7 அடின்ட்டு. ஆனால் 10 அடி 20 அடி ஒரு வேலியாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாவலராக ஒரு எல்லச்சாமியாக உயர்ந்து நின்றது தான் இந்த பனை மரம். பணம் தந்து பாதுகாப்பு தரக்கூடிய மரம்னா அது பனை மரம் தாங்க. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு